வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது வியட்நாம் மக்களுடைய மொறுமொறுப்பான சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யறது தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ சிக்கன் விங்ஸை மேரினேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுல 1 கிலோ சிக்கன் விங்ஸ் இருக்குது. இதை இந்த மாதிரி வெட்டி சுத்தமா கழுவி தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் புளிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீன் சோஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னு சொன்னால் கருப்பு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு கட்டி சிக்கன் ஸ்டாக் சேர்த்துக்கோங்க. கூடவே 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி விழுது சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் சேர்த்ததும் ஒரு விசை கையால் கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு உப்பு அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் மீன் சோஸிலும் சிக்கன் ஸ்டாக்கிலும் அதிகமான உப்பு தன்மை இருக்கிறதுனால ஆகவே உப்பை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுமே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிருங்க. இப்போ ஒரு சின்னதான ஒரு தாச்சியோ அல்லது பேனோ வச்சுக்கோங்க. அதில் 2 மேசக்கரண்டி சூரியகாந்தி எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் 7 பூண்டு சிறிதாக நறுக்கினது சேர்த்துக்கோங்க. பாருங்க, பூண்டு இந்த மாதிரி மொறுமொறுப்பா பொரிஞ்சதுமே இப்போ நாங்கள் அடுப்பு அணைச்சு இப்போ பூண்டை நாங்கள் வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கலந்து வச்சிருக்கிற சிக்கன் விங்ஸ்கள் எல்லாம் நாங்கள் பொரிக்க ஆரம்பிக்கலாம். பாருங்க, சிக்கன் நல்லா ஊறி இருக்கு. இப்போ சிக்கன் விங்ஸ் பொரிக்க ஆரம்பிக்கலாம். இந்த சிக்கனை பிரட்டுவதற்காக 1/2 கப்பு சோளன்மா எடுத்து அதை இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு விங்ஸாக எடுத்து இந்த மாதிரி பிரட்டி நல்லா ஒரு விசை உதறிட்டு இப்ப சூடான எண்ணெயில போட்டு பொரிக்க ஆரம்பிக்கலாம். இந்த சிக்கன் பொரியும் போது அடுப்பு மீடியத்தை விட கொஞ்சம் அதிகமா வச்சுக்கோங்க. அப்பதான் சிக்கன் பொரியிறது மட்டுமல்லாம உள்ளேயும் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி சிக்கன் பொரிஞ்சு கொண்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு முள்ளு கரண்டினால 2 அல்லது 3 தடவைகள் பிரட்டி விட்டுக்கோங்க. அப்பதான் 2 சைடும் ஒரே விதமாக பொரிஞ்சு வரும். இப்ப பாருங்க, அழகா பொன்னிறமான கலருக்கு பொரிஞ்சிருச்சு. இப்ப இது எல்லாத்தையும் நாங்க எண்ணெயில இருந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் நாங்க பொரிச்சு எடுத்துடலாம். இது பொரியறதுக்கு 10 இருந்து 12 நிமிடங்கள் பிடிக்கும். இப்ப முதல் முறையா எல்லா சிக்கனையும் நாங்க பொரிச்சு எடுத்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் நீங்க எண்ணெயில எல்லா சிக்கனையும் போட்டு பொரிச்சு எடுங்க. அப்பதான் நீண்ட நேரத்துக்கு இந்த சிக்கன் மொறுமொறுப்பா இருக்கும். முதல் தடவை பொரிக்கும் போது இந்த 1 கிலோ சிக்கனையும் சட்டி சின்னனா இருந்தபடினால 2ஆ பிரிச்சு போட்டேன். இப்போ ஒரே தடவையே போட்டாச்சு. இப்ப பாருங்க, 2ஆம் முறையும் நல்லா சூப்பரா பொரிஞ்சு வந்துருச்சு. இது ஒரு 3 நிமிஷம் பொரிச்சால் போதும். இப்ப எல்லாத்தையும் நாங்க எண்ணெயில இருந்து வடிகட்டிடலாம். இப்போ நம்முடைய சிக்கன் விங்ஸ் ரெடி ஆயிருச்சு. இப்போ நாங்கள் அதுக்கு சோஸ் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சட்டியில் 3 மேசைக்கரண்டி ப்ரௌன் சீனி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 மேசைக்கரண்டி எலுமிச்சஞ்சாறு, 2 மேசைக்கரண்டி மீன் சோஸ், அது கூட சில்லி. இந்த சில்லி வாங்கிக்கோங்க, இதுதான் காரமான சில்லி. இது ஒரு 4 சில்லி சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்க, நாங்கள் சோஸுக்கு தேவையான எல்லா பொருட்களும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. நெருப்பை மெல்லிசா வச்சுட்டு லைட்டா சூடு பண்ணிக்கோங்க. கொதி எதுவும் வரக்கூடாது. அந்த சீனி கரைஞ்சால் போதும். பாருங்க, இந்த மாதிரி லைட்டா சூடு வந்ததுமே இப்ப நீங்க அடுப்பு அணைச்சிருங்க. இந்த சோஸ் தான் இந்த சிக்கன் ஃப்ரைக்கு சுவை கொடுக்கிறது. இப்ப சிக்கனும் ரெடி ஆயிருச்சு, சோஸும் ரெடி ஆயிருச்சு. இப்ப இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல எல்லா சிக்கனையும் போட்டுக்கோங்க. அதுக்கு மேல நாங்கள் காய்ச்சின சோஸை ஊத்திரலாம். அது கூட நாங்கள் ஏற்கனவே பொரிச்சு வச்சிருக்கிற பூண்டு அதையும் அதில் சேர்த்துக்கங்க. இப்போ இது கூட வெட்டின கொஞ்சம் மல்லியில அல்லது வெங்காயத்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்து இந்த மாதிரி ஒரு விசை நல்லா குலுக்கி விட்டுருங்க. எல்லா சிக்கன்லும் இந்த சோஸ் பிறழும்படியாக. இப்போ எங்களுடைய மொறுமொறுப்பான வியட்நாம் மக்களுடைய சிக்கன் ஃப்ரை பரிமாறுறதுக்கு ரெடி ஆயிருச்சு.
என்ன நண்பர்களே, அருமையான மொறுமொறுப்பான சிக்கன் ஃப்ரை இந்த வீடியோல நாங்க பார்த்திருக்கிறோம். இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் தனுஷ் குஷினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.